இருண்ட தமிழ்நாட்டை பாஜக மீட்டெடுக்கும் என்று திமுகவினரே கூறி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையில் பேசியதை சூப்பர்வைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். மத்திய அரசிலே பட்டியல் சமுதாய மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்று திருமாவளவன் அவர்கள் நேற்று தீர்மானம் போட்டிருக்காங்க. இதை கேளுங்க, இதை விட காமெடி இந்தியாவில் இருக்காதுங்க ஐயா. ஐயா, நம்மிடம் 76 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் உட்பட 76 அமைச்சர்கள். நரேந்திர மோடி இல்லாம 75 அமைச்சர், 76 அமைச்சர்கள் மத்திய அரசு மந்திரி சபையில் இருக்காங்க. பட்டியலின சகோதர சகோதரிகள் அதுல 76ல 12 பேர், 16%. 16% அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் நம்முடைய மந்திரி சபையில். தமிழ்நாடு மந்திரி சபையில 35 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. பட்டியலின சகோதர சகோதரிகள் 3 பேர். தீர்மானம் யார் எதிர்த்து போட்டிருக்கணும்? மேடையில் இருக்கிற ஸ்டாலினை எதிர்த்து தமிழகத்தினுடைய அமைச்சரவையில பிரதிநிதித்துவம் இல்லை, வெறும் 35 பேர்த்துல 3 பேர். நாம 76 பேர்த்துல 12 பேர், 16%. 35ல 3 என்பது 10%. ஆனால் குற்றம் அங்கேயாமா. எதற்கு இதை உதாரணமா சொல்றாங்க ஐயா? இவங்கெல்லாம் பகல்லையே கண்ணு தெரியாது. திருமாவளவனுக்கு பகல்லையே கண்ணு தெரியாது. சகோதர சகோதரர், எதற்காக நான் திமுகவின் மீது வெறியோடு இருக்கின்றேன், அவர் அரசியலில் இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றேன் அந்த கட்சி என்றால், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல ஒரு தொண்டர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அரசியல் கட்சினா அது திராவிட முன்னேற்ற கழகம்.